வணக்கம் நண்பர்களே. 19/1/2025 முதல் 25/1/2025 வரை வார ராசி பலன்கள். முதலில் இந்த வாரத்தில் வரும் சந்திராஷ்டமம் ராசிகள். கும்பம், மீனம், மேசம் ஆகிய 3 ராசிக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம். கும்பம் ராசிக்கு 19, 20 ஆகிய தேதிகள். மீனம் ராசிக்கு 21, 22, 23 ஆகிய தேதிகள். மேச ராசிக்கு 24, 25 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் புதிய முயற்சி மற்றும் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பேச்சில் கவனம் மற்றும் நிதானம் தேவை. எதிலும் நிதானம் தேவை இந்த சந்திராஷ்டமம் நாட்களில். மேச ராசி நேயர்களே வணக்கம். உங்கள் ராசி அதிபதி 3வது ஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். வெப்பம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். அரசாங்க அதிகாரியிடம் கவனமாக இருக்கவும். டாக்குமெண்ட் மற்றும் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. எந்த முயற்சி எடுத்தாலும் சிறிது தடை மற்றும் தாமதம் ஏற்படும் இந்த வாரத்தில். மற்றபடி நன்றாக இருக்கும் இந்த வாரம். ரிஷப ராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த வாரம் நன்றாக இருக்கும். அரசாங்க அதிகாரி மற்றும் நண்பர்களிடம் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே வணக்கம். உங்கள் ராசி அதிபதி 8இல் இருக்கிறார். எதிலும் ஆசைப்படாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த வாரம். ஆசைப்பட்டால் அவமானம் ஏற்படும் இந்த வாரத்தில். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். கடக ராசி நேயர்களே வணக்கம். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் மற்றும் கவனம் தேவை மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். அரசாங்க உதவி கிடைக்கும் இந்த வாரத்தில். டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும் இந்த வாரத்தில். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக செல்லும். அரசாங்க உதவி கிடைக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும். நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இந்த வாரத்தில். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 6இல் இருக்கிறார். வேலை மற்றும் பயணங்களில் கவனமாக இருக்கவும். பேச்சில் நிதானம் தேவை. முயற்சியில் சிறிது தடை ஏற்படும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 5இல் இருக்கிறார். எந்த விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது. சிறு சில பிரச்சனைகள் வரலாம். சிறு சில விபத்துகள் ஏற்படலாம். கவனமாக இருக்கவும். மற்றபடி இந்த வாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கோயில் குளங்களுக்கு சென்று வருவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 5இல் இருக்கிறார். வேலையில் சிறு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பேச்சில் நிதானம் தேவை. மற்றபடி இந்த வாரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நன்றாக செல்லும் இந்த வாரம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 8இல் இருக்கிறார். எதிலும் ஆசைப்படாமல் இருந்தால் நல்லது. வேலை விஷயங்களில் கவனம் தேவை. வேலையில் சிறு பிரச்சனைகள் வரலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். மற்றபடி இந்த வாரம் நன்றாக செல்லும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 6இல் இருக்கிறார். கடன், வம்பு, வழக்கு ஆகியவற்றில் கவனமாக இருக்கவும். சொத்து பிரச்சனை வரலாம். சிறு சில விபத்துகள் ஏற்படலாம். காயங்கள் ஏற்படலாம். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது இந்த வாரத்தில். பேச்சில் நிதானம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 2இல் இருக்கிறார். பேச்சில் நிதானம், பொறுமை தேவை. மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். எதிலும் ஆசைப்படாமல் இருந்தால் நல்லது இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அனைத்தும் கிடைக்கும் இந்த வாரத்தில். கும்பம் ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 1வது ஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் மட்டும் கவனம் தேவை. மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். அனைத்தும் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தில். மீனம் ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 3இல் இருக்கிறார். புதிய முயற்சிகளில் மட்டும் கவனம் தேவை. சிறு சில பிரச்சனைகள் உண்டாகலாம். காயங்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்கவும். மற்றபடி இந்த வாரத்தில் அனைத்தும் நன்றாக இருக்கும். பை மோட் ஆப்
இந்த பை மோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பை மோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம். அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பை மோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும். இந்த பை மோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பை மோட் ஆப்பை.